டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வை தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, உப்பு பத்தி தான் பார்க்க போறோம். உப்பில்லா பண்டம் குப்பையில் அப்படின்வாங்க. இந்த உப்பு ஒரு சின்ன துளிதான் நம்ம போடுவோம். ஆனா அது அந்த உணவுடைய சுவைய அதிகமா மாற்றத்தை கொடுக்கும். அதே அந்த உப்பு இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளோ இன்கிரிடியன்ஸ் போட்டாலும் கண்டிப்பா அதோடைய சுவையே இருக்காது. இது வெறும் சுவைக்கான விஷயங்கள் மட்டும் இல்லை, நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் இந்த உப்பு ரொம்பவே தேவைங்க. நம்ம ஏன் எல்லா உணவுலையும் கண்டிப்பா உப்பு சேர்க்கிறோம்? உப்புடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்மளுடைய குரூஷியலான ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணும். அதாவது நம்மளுடைய நீர் நிலைய சரிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த உப்பு தான். இந்த உப்பு கரெக்டான அளவு இருந்துச்சுன்னா நம்மளுடைய பிபி நார்மலா மெயின்டைன் ஆகும். நம்மளுடைய நரம்பு மண்டலம் நல்லா செயல்படுத்தணும், நம்மளுடைய தசைகள் நல்ல செயல்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு உப்பு தேவைங்க. இந்த சோடியம் அயான் அப்படின்னு சொல்றோம்ல, இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நரம்புல இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை இன்னொரு நரம்புக்கு அந்த டிரான்ஸ்மிட்டிங் த்ரூ இம்பல்சஸ் அந்த இதை காஸ் பண்றதே எதுனாக்கா அந்த சோடியம் அயான் தான். அதே மாதிரி தசைகள் இறுக்கி விரியணும், ஒரு ஆக்ஷன்ல வரணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா இந்த சோடியம் அயான் அப்படின்றது தேவை. அடுத்தபடியா நமக்கு நல்ல ஜீரண சக்தியை ஏற்படுத்துறதுக்கு நம்ம வயிறுல ஒரு அமிலம் சுரக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அப்போ அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுக்கான தேவையான குளோரைட் நம்ம எடுத்துக்கிற உப்பு மூலயமா தான் அதுக்கு ஒரு ஸ்டிமுலேஷனை கொடுத்து நமக்கு தேவையான அந்த இதை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை நல்லா சுரக்க வைக்குது. அப்போ நம்மளுடைய ஜீரண சக்தியா இருக்கட்டும், நம்மளுடைய பாடி ஃபங்க்ஷனா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நமக்கு உப்பு ரொம்ப ரொம்ப தேவைங்க. அதே மாதிரி நம்மளுடைய சர்மமும் நல்லா பொலிவா இருக்கணும் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய உப்பு நமக்கு வெளியேறும் போது வேர்வை மூலயமா வெளியேறுச்சுன்னா நம்மளுடைய சர்மம் நல்ல பொலிவாவே இருக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு பர்ஸ்பிரேஷன், அதாவது வேர்வை நம்ம உடம்புல அந்த உப்பு வெளியே தள்ளுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சர்மம் நல்ல பொலிவாவே இருக்கும். அப்போ நமக்கு சரியான அளவு நம்மளுடைய ஸ்கின்னோடைய பிஹெச்சை மெயின்டைன் பண்றதுக்கு கூட இந்த உப்பு அப்படின்றது கண்டிப்பா தேவைப்படுது. இந்த உப்புல இருக்கக்கூடிய அயோடின், ஏன்னா இந்த அயோடின்ற சக்தி இந்த மினரல்ஸ் எதுல நமக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உப்புல தாங்க கிடைக்கும். அது எதுக்கு தேவை அப்படின்னா நம்மளுடைய தைராய்டு ஃபங்க்ஷனுக்கு அது தேவை. அந்த அயோடின் சரியான அளவு சுரக்கும் போதுதான் நமக்கு தைராய்டோடைய ஃபங்க்ஷன் நார்மலா இருக்கும். அது மூலயமா நம்மளுடைய growth, நம்மளுடைய மெட்டபாலிசம், நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர், நம்மளுடைய ஆசிட் பேஸ் பேலன்ஸ், இப்படி பல விஷயங்கள் நம்ம உடம்புல நம்ம ஃபங்க்ஷன் பண்றதுக்கு இந்த உப்பு ரொம்பவே முக்கியமாவே இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த அதிகமா எடுத்துக்கிறதும் தப்பு, கம்மியா எடுத்துக்கிறதும் தப்பு. நீங்க கம்மியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நர்வ் இம்பல்சஸ் இருக்காது, நமக்கான அந்த ஆக்ஷன் கம்மியா இருக்கும். தசைகள் இறுக்கமாகி அப்பப்போ கிராம்ஸ் வர்றதுக்கு காரணம் அதுவாதான் இருக்கும். சரியான ஜீரணம் இருக்காது. ஈவன் நம்மளுடைய திங்கிங் கெப்பாசிட்டி, ஏன்னா பிரெயினோடைய ஆக்ஷனும் இந்த உப்பை டிபெண்ட் பண்ணி தாங்க இருக்கு. இந்த அயோடின் அப்படின்றது தைராய்டோடைய ஃபங்க்ஷனும். ஸோ ஓவரால் நமக்கு உப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த உப்புல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நிறைய உப்பு வகைகள் இருந்தாலும் நிறைய பேர் கேட்பாங்க, இந்த பிங்க் சால்ட் எடுத்துக்கலாமா, ஹிமாலயன் சால்ட், இது ரெண்டும் ஒண்ணுதான் ஆக்சுவலா. இது நம்ம ரெகுலரா சாப்பிடக்கூடிய உப்புக்கும் இந்த ஹிமாலயன் சால்ட்ன்னு சொல்லக்கூடிய இந்த பிங்க் சால்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, இதுலயும் அயோடின் இருக்கு, அதுலயும் அயோடின் இருக்கு. ஆனா இதுல வெறும் அயோடின் மட்டும் இல்லை, இதுல கிட்டத்தட்ட 84 ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் இருக்கு. அதுல அதிகமா பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான குளோரைடு, பொட்டாசியம், கால்சியம், இப்படி சொல்லக்கூடிய ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த பிங்க் சால்ட் நல்லது. ஆனா நான் டெய்லி அப்ப பிங்க் சால்ட் தான் சாப்பிடணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோகா இயற்கை மருத்துவத்துல நாங்க சொல்லக்கூடியது நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய ரொம்ப காமனான கல்லுப்பு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஏன்னா நமக்கு இந்த கடல்ல இருந்து கிடைக்கக்கூடியதுல நம்ம ரிஃபைன் பண்றது கிடையாது. அது நேச்சுரலான ஒரு விஷயம்.
அதுல அயோடின் நிறைஞ்சிருக்கு. அதுல தேவையான தாதுகள் வந்து அதிகமா இருக்கிறதுனால இது நம்மளுடைய உடல் செயல்பாட்டுகளுக்கு இது போதுமான விஷயமா இருக்கு. ஆனா எந்த உப்பு வேண்டவே வேண்டாம், எது நம்ம ஒயிட் பாய்சன் அப்படின்னு கேக்குறோம் அப்படின்னா இந்த ரிஃபைன்டு சால்ட் தாங்க. நல்லா வெள்ளேன்னு இந்த தூள் உப்பு இருக்குல்ல, அது கண்டிப்பா நமக்கு ஒயிட் பாய்சன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை ரிஃபைன் பண்ணும் போது அதுல அதிகமான கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்றதுனால இது கண்டிப்பா நமக்கு எலும்பு தேய்மானத்தை காஸ் பண்ணுது. இது நமக்கு அயோடின் சக்தியும் வந்து கம்மி பண்ணுது. இன்னும் நமக்கு நிறைய உடல் உபாதைகளை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம அந்த ஒயிட் சால்ட்டை அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த கல் உப்பு வந்து நமக்கு போதுமான அளவுக்கு தேவையான சத்துக்களையும் கொடுக்குது, இயற்கையாவே கிடைக்குது. ஸோ இந்த உப்பை நம்ம அதிகமாவே எடுத்துக்கலாம். உப்பு அதிகமா போச்சுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடியது, நம்மளுடைய பிபி ஜாஸ்தி ஆகும். பிபி அதிகமாகிறதுனால நம்மளுடைய ரத்த நாணங்கள் நல்லா விரிஞ்சு அது சில நேரத்துல நம்மளுடைய மூளை பகுதியில ஏற்கனவே சின்ன சின்னதா ஏதாவது அடைப்பு இருந்துச்சுன்னு வைங்க, இல்ல அந்த இருக்கக்கூடிய ரத்த நாணங்கள் ரொம்ப டைலேட்டட் ஃபார்ம்ல இருக்கு, அது வந்து இன்ஃபாக்டா இருக்கு, அனியூரிசம் மாதிரி, அதாவது அப்நார்மலா வந்து விரிஞ்சிருக்குன்னு வைங்க, ப்ரெஷர் அதிகமாகும் போது அது ரப்சர் ஆகும். அதனால ரத்த கசிவு ஏற்படுத்து நமக்கு கை கால் ஸ்ட்ரோக் வரலாம். இல்லையா, அடைப்பு ஏற்படுறதுக்கு இதுவே காரணமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம அதிகமா உப்பு எடுக்கிறதுனால வரும். ஈவன் இதய சம்பந்தமான பிரச்சனைகளும் நமக்கு பிபி அதிகமாகிறதுனால வரும். ஸோ அதனால நம்ம கண்டிப்பா உப்பு கம்மியா எடுத்துக்கணும். உப்பு நீங்க அதிகமா எடுத்துக்கும் போது இது வந்து நம்மளுடைய சர்மத்தோடைய பொலிவை பாதிப்பு ஏற்படுத்தும். ஸ்வெட்டே ஆகாது, ஸ்கின் ரொம்ப ட்ரையா டல்லா அப்படியே வெள்ளை படிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பொலிவே இல்லாத சருமம் ஒரு ஹார்டான ஒரு சர்ஃபேஸை நம்மளுடைய சருமத்துல வந்து ஏற்படுத்தும். எப்போ உப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியா ஆகும் போது அப்படியே வெடிப்பா வர்றதுக்கு காரணம் நம்ம உப்பு அதிகமா எடுத்துக்கிறதுனால. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்னி பாதிப்பு ஏற்படுத்துங்க. நம்ம அதிகமா உப்பு சாப்பிடும் போது ஒண்ணு பிபி ஜாஸ்தி ஆகி அதனாலயும் கிட்னி அஃபெக்ட் ஆகுது, இன்னொன்னு டைரக்டா நம்மளுடைய ஃபில்ட்ரேஷனையும் அஃபெக்ட் பண்றதுக்கு அதிகமா உப்பு எடுத்துக்கிறதுனாலயும் இருக்கு. ஸோ அதனாலதான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்றது இந்த உப்பு விஷயத்துல கரெக்டா வரும். கொஞ்சம் ஜாஸ்தி ஆனாலும் ஃபர்ஸ்ட் நமக்கு சாப்பிடவே பிடிக்காது. ஏன்னா நம்மளுடைய டேஸ்ட் பட்ஸோடைய சென்சிட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அப்போ அந்த சால்ட் ஜாஸ்தி ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஒரு வாமிட்டிங் சென்சேஷனை ஏற்படுத்தும். அந்த உமட்டல் மட்டும் இல்லைங்க, இது நமக்கு வந்து அதிகமான உப்பு தண்ணி எடுத்துக்கிறதுனால நம்ம வயிறுல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளையும் வெளியேற்றுறதுக்கு இது வந்து ஒரு தெரப்பியாவே நம்ம கொடுப்போம். இப்போ கிரிய யோகம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சங்க பிரக்ஷனால இந்த உப்பு தண்ணியை குடிச்சாலே ஒண்ணு நம்ம வயிறை சுத்தம் பண்ணி வாமிட்டா வரும், இன்னொன்னு அது வந்து நம்ம குடல் வரைக்கும் போய் நம்ம குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றி கொண்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இந்த சலைன் வாட்டர் நமக்கு கிளன்சிங் எஃபெக்டையும் ஏற்படுத்துறதுக்கு இது ஒரு காரணமாவே இருக்கு. இந்த உப்பு நம்ம ஜாஸ்தியா எடுக்கும் போது கிட்னி ஃபெயிலியர் வரும்னு சொன்னல, ஈவன் நமக்கு அதாவது பித்தப்பையிலையோ இல்ல கிட்னிலயோ கல் வர்றதுக்கு அதிகமான உப்பு உணவுகளை எடுத்துக்கிறதுனாலோ, அதாவது இப்ப ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஒன்றும் இல்லை, நம்ம ஊருக்கா இந்த மாதிரி பாக்கெட்ல இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இது சில நேரத்துல நமக்கு அந்த டேஸ்டே தெரியாத அளவுக்கு அதிகமா உப்பே இல்லாத மாதிரி நமக்கு கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி எல்லாம் ஒரு ட்ரிகரை வந்து கொடுக்கும் நமக்கு. ஆனா இது இன்டைரக்டா நம்மளுடைய செல்களை டேமேஜ் பண்ணுது. இது அதிகமான நரம்புகளை தூண்டு வைக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஷிவரிங், சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நடுக்கம் வந்து ஜாஸ்தி இருக்கும். கை அப்படி நீட்டினாலே அப்படியே டடகடன்னு ஆடுவாங்க. ஆனா சாதாரணமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஷிவரிங் எல்லாம் தெரியாது, ஆனா அவங்களுக்கு அந்த ட்ரெமர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இது நரம்ப வீக்னஸை காஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம அதிகமா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எடுத்துக்கிறதோ இல்ல உப்புல ஊறின உணவுகளை நம்ம அதிகமா சாப்பிட்றதுனாலயோ இந்த மாதிரி பாதிப்புகள் கண்டிப்பா நமக்கு ஏற்படுத்தும். அதே உப்பு கம்மியாச்சுன்னா நமக்கு ஹைப்போ டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, நமக்கு அந்த பிபி கம்மியாகி அடிக்கடிக்கு கிடினஸை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த சோடியம் பொட்டாசியம் அப்படின்ற பேலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது பேலன்ஸ் கம்மியாச்சு அப்படின்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா சோடியம் வந்து வெளியே நம்ம செல்கள்ல இருந்து வெளியே வந்து அங்கங்க தேக்கமாகி அதுதான் நமக்கு வீக்கத்தையும் கொடுக்கும்.
இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு காயம் ஏற்பட்டுருச்சுன்னு வைங்க, சட்டுன்னு அந்த இடத்துல ஒரு வீக்கம் வருது இல்ல, அதுல என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த சோடியம் ரிட்டென்ஷன் தான் இருக்கும். ஏன்னா அது ஃபுல்லா லாஸ் ஆகி வெளியே வந்துடும், எக்ஸ்கிரீட் ஆயிடும். அது வரும்போது நமக்கு வீக்கமா அங்கங்க ஏற்படுத்தும். அப்போ நம்ம பொட்டாசியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கும் போது அந்த இடத்துல வீக்கத்தை குறைக்கிறதுக்கும், அதே நேரத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பொட்டாசியமுடைய லெவல்னால அந்த ஹீலிங்கையும் கொடுக்கறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த உப்பால இருக்கக்கூடியது. ஸோ அதே நேரத்துல நம்ம உப்பு அதிகமா சாப்பிட்றதுனால நமக்கு அல்சர் ஏற்படுறதுக்கும் இது ஒரு காரணமாவே இருக்கு. ஏன்னா அது அப்படியே நம்மளுடைய செல்களை அரிச்சு அந்த இடத்துல வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும், சாப்பிட்றதெல்லாம் எருக்களிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த ஆசிட் பட பட நமக்கு ரணங்கள் அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ அப்போ அல்சர் இருக்கிறவங்க உப்பு உள்ள உணவை கம்மி பண்ணணும். பிபி, இதய நோய் பிரச்சனைகள் இருக்கிறவங்க, ஸ்ட்ரோக் இருக்கிறவங்க கண்டிப்பா உப்பு கம்மி பண்ணணும். அதே மாதிரி உப்பு ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 to 5 grams வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறது ஒரு சரியான அளவு. ஸோ அதை வந்து நம்ம எல்லா உணவுலையும் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம எடுக்கும் போது இது நமக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதுல நமக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கல்லுப்பையே நம்ம சுவைச்சு நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் மட்டும் நம்மளுடைய உணவுடைய அந்த டேஸ்டையும் என்ஜாய் பண்ணுவோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.